ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராவு கால நேரத்தில் எதுக்காக நம்ம துர்க்கை வழிபாடு பண்ணுறோம், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறோம், அதோட விசேஷங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராவு காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ராகு என்பது பார்த்திங்கன்னா தடைகள், குழப்பம், திடீர் பிரச்சனை இதை குறிக்கும் கிரகம். துர்க்கை அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, தைரியம், பாதுகாப்பு வடிவம் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ராவு காலத்தில் ஏற்படுற தோஷம், பயம், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ராவுகால பூஜை செய்கிறோம். ராவு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு நம்ம செய்கிறோம். இந்த பூஜை செய்யறதால என்னென்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன தைரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்மறை எண்ணம் குறையும். எதிரிகள், தீய சக்திகள்ல கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நிறைய எதிரி இருக்காங்க பிஸ்னஸில், நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க துர்க்கை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா எதிரிகளோட தொல்லை குறையும், அவங்களுடைய வீரியம் குறையும், ராகு தோஷம் குறையும். சில பேரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுறதால ராகு தோஷத்தில் தாக்கம் குறையும். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜை செய்ததால் எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புலாம் கிடச்சிச்சு. அதே மாதிரி கல்யாண தடை இருக்குது அப்படின்னா, ஒருவேளை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வர ராவுகால நேரத்தில் கூட போயிட்டு நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு வைக்கலாம். ஸோ விளக்கு வைக்கும்போது உங்களுடைய மனசுக்கு பிடித்த கணவர், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு கணவர் உங்களுக்கு அமைவாங்க. கண்டிப்பாக இது நானே செஞ்சுருக்கேன் இந்த பூஜையை. ஸோ எனக்கு நல்ல பலன் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் பூஜை செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 10:12 வரும் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 மணி வரை ராவுகால டைமிங். இந்த சமயத்தில் நம்ம துர்க்கை அம்மனோட ஸ்லோகங்கள் படித்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் எலுமிச்சை மாலை சாத்துவாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவப்பு பூக்கள் துர்க்கை அம்மனுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் முதலே சொன்ன மாதிரி தான் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்குங்க, சாரை பிழிஞ்சிட்டு அதை விளக்கு மாதிரி செஞ்சுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. மனசில் துர்க்கை அம்மனை நினச்சிக்கோங்க. நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், கொண்டக்கடலை இதை நைவேத்தியமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராவு காலம் தொடங்கிறதுக்கு பின்னர் எலுமிச்சை பழத்தை நறுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது எலுமிச்சை பழம் உங்களால் முடிஞ்சது 1 இல்லை 2 வாங்கிட்டு போயிட்டு அந்த ராவுகால நேரத்தில் அம்மன் பாதத்தில் வச்சு வணங்கி வேண்டி வீட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பில்லி, சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நெகட்டிவ் எனர்ஜிஸ், இது எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகளாக இருந்தாலும் சரி, திருமண தடை இல்லை பிஸ்னஸில் முன்னுக்கு வர்றது, தொழில் முன்னேற்றம், வியாபாரம், என்ன தடைகளாக இருந்தாலும் இந்த ராவுகால பூஜை வழிபாடு ரொம்பவே கை கொடுக்குங்க. ரொம்ப பாசிட்டிவாக நம்மளை மாற்றும்.
ஒருவேளை உங்களால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல. வீட்ல இந்த ராகுகால நேரத்தில துர்க்கை அம்மன நெனச்சுக்கிட்டு நீங்க வீட்ல கூட விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். ஆனா ரொம்ப உகந்தது நம்ம கோவிலுக்கு போறது, போய் செய்றது தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. கொஞ்சம் வயசானவங்க போக முடியல அப்படின்றவங்க வீட்ல கூட நீங்க இந்த வழிபாட தாராளமா செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 9 வாரம், 12 வாரம், 24 வாரம் இந்த மாரி செய்வாங்க இந்த பூஜைய. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அதுக்கு ஏத்த மாரி இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ லேடீஸ் வந்து இந்த பூஜைய செய்றாங்க. 9 வாரம் தொடர்ந்து கோவிலுக்கு போய் விளக்கேத்துறாங்க. நடுவுல வந்து தலைக்கு ஊத்திக்கிறாங்க. அப்படின்னா, திருப்பி எப்படி கன்டின்யூ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க 3 வாரம் விளக்கேத்திட்டீங்க. 4வது வாரம் வரும்போது தலைக்கு ஊத்திக்கிட்டீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த வாரம் மட்டும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வாரம் அந்த 4வது வாரத்துக்கான பூஜைய நீங்க துவங்கலாம். ஸோ, அந்த தலைக்கு ஊத்துறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஸோ, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மனசோட இந்த பூஜைய செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு லைக் குடுங்க, கமெண்ட் குடுங்க. உங்களுக்கு இன்னும் இந்த பூஜைய பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாரி ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.